மற்றுமோர் அண்மை செய்தி, ஐஜி பொன் மாணிக்கவேல் வீட்டில் விசாரணையானது தொடங்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். ஓய்வு பெற்ற காவல்துறை ஐஜி பொன் மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு சிபிஐ பொன் மாணிக்கவேல் மீது ஒரு வழக்கை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழக கோவில்களில் இருந்து மாயமான பழமையான சிலைகளை கடத்திய கடத்தல் கும்பலை தப்பிக்க வைத்ததாக பொன் மாணிக்கவேல் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக அப்போது திருவள்ளூர் மாவட்ட டிஎஸ்பியாக, அதாவது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் இருந்த திருவள்ளூர் மாவட்ட டிஎஸ்பியாக இருந்த காதர் பாட்ஷா என்பவர் வழக்கை தொடர்ந்திருந்தார். நீதிமன்றத்திலும் அந்த வழக்கு நடந்தது. சிபிஐ இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவை எதிர்த்து கூட பொன் மாணிக்கவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. சிபிஐ இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது சென்னை பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய பொன் மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் தற்போது விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நீதிமன்றம் இந்த வழக்கில் தலையிட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் சிபிஐ தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வழக்குடைய முழுமையான விவரங்களை இதுவரை சிபிஐ அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. விசாரணைக்கு பிறகு இது தொடர்பாக தெரிவிக்கலாம் என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.